அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு ஜாதக ஆய்வு இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரசன்னம். நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், அதாவது சார் நான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், இது எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில, அது எப்படி கிடைக்குமா கிடைக்காதா கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னாரு. நம்ம அட்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காதா எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம பிரசன்னம் மூலியமா பார்த்து சொல்லலாங்க. அந்த மாதிரி இவருக்கு நான் பிரசன்னம் போட்டேன் ஆச்சுங்களா. அப்போ டாக்குமெண்ட்னு சொல்கிறது 3ஆம் பாவகம். பிரசன்னம் போடும்போது இவருக்கு ஏழ்பி லக்னம் மிதுனம், இயங்கும் நட்சத்திரமா மிருகசீரிசம் 3 வந்துச்சுங்க. டாக்குமெண்ட்னு சொல்கிற 3ஆம் பாவகம் தொடரக்கூடிய கேது பகவான் எங்கே இருக்காரு, இவருக்கு லக்னத்தில் இருந்தார். 3ஆம் பாவக லக்னாதிபதியும் சூரியன் அவரும் லக்னத்திலே இருந்தார். அப்ப ஜாதகர் தான் டாக்குமெண்ட்டை தொலைச்சாரு அப்படின்னு தெரியுது. எப்படி? ஏஎல்பிக்கு 8ஆம் வீடா வர்றது மகரம், மகரத்துக்கு 8ஆம் வீடா வர்றது 3ஆம் வீடான சிம்மம். அப்ப 8ன்னா தொலைந்து போகுதல், 3ன்னா டாக்குமெண்ட். அப்ப டாக்குமெண்ட் ஜாதகர் தான் தொலைச்சிட்டாரு தெளிவா தெரிஞ்சதுங்க. கேது பகவானும் சூரிய பகவானும் எங்க இருக்காங்க? ஏஎல்பி லக்னத்துல, அதாவது மிதுனத்துல இருக்காங்க. அங்க இருந்து 2 பேரும் தங்களோட 7ஆம் பார்வையை எங்க பாக்குறாங்க? தனுசை பாக்குறாங்க. தனுசுல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். ராகு பகவானோட காரகத்துவம் என்னதுங்க? பெரிய மண்டபம். அதே போல 7ஆம் வீடுன்றது நண்பர்கள். அப்ப நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், நீ ஏதோ சமீபத்தில் ஏதோ விசேஷத்துக்கு போனீங்களா, ஏதாவது ஒரு திருமண மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கள் கூட்டுற இடத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் முந்தா நாள் ஒரு விசேஷத்துக்காக திருமண மண்டபம் போயிருந்தேன், அங்கே தான் இருந்தேன் அப்படின்னாரு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், சார் கவலைப்படாதீங்க, உங்கள் டாக்குமெண்ட் அந்த மண்டபத்தில் தான் மிஸ் ஆயிருக்கு, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் தான் எடுத்து வச்சுருக்காங்க, அதனால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப டென்ஷனாக இருந்தார். நம்ம இந்த விஷயம் சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார், கொஞ்சம் பாதி டென்ஷன் குறைஞ்சிருச்சு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ நம்ம அட்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பொருள் காணாமல் போச்சுன்னா கூட நம்மளால் நம்ம அந்த ஏஎல்பி மெத்தடில் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அட்சலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.